டிசம்பர் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் மினி டைட்டில் பார்க் திறப்பு விழா, புதுமை பெண் திட்ட விரிவாக்க விழா ஆகியவை தூத்துக்குடியில் நடைபெற்றது. இந்த விழாக்களில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து தூத்துக்குடி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் கூட்டத்திலும் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில்தான் கட்சியினருக்கு முதல்வர் கடும் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். முதல்வரின் கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக நிர்வாகிகளிடம் இது குறித்து பேசினோம். வழக்கமாக இது போன்ற நிர்வாகிகள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தான் நடத்தப்படும். முதன்முறையாக மாவட்ட தலைநகரங்களில் நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்படுகிறது. வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக மேலிடத்திற்கு நெருக்கமான நிறுவனம் ஒன்று திமுகவுக்கு வேலை செய்து வருகிறது. அந்த நிறுவனத்தினர் சிறப்பாக செயல்படும் திமுக நிர்வாகிகள் பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவர்களிடமிருந்த மினிட் புத்தகங்களை கேட்டு வாங்கினார்கள். 4 மாதங்களுக்கு முன்பே அனைத்து நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களிடம் மினிட் புத்தகங்களை கொடுத்துவிட்டனர். அந்த நிறுவனம் வகுத்து கொடுத்தபடி 200 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த திட்டத்தை முன்னிறுத்தியே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இதற்கு கள ஆய்வில் முதலமைச்சர் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தூத்துக்குடி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி மாலை நடந்தது. முதலமைச்சர் கையில் திமுக நிர்வாகிகள் வழங்கிய மினிட் புத்தகங்கள் பற்றிய குறிப்புகள் இருந்தன. அதை வைத்தே ஒவ்வொரு நிர்வாகிகளின் செயல்பாட்டையும் பாராட்டியும் கடிந்தும் பேசினார். தூத்துக்குடி சட்டமன்ற தேர்தலில் கடந்த 2016இல் நடந்த தேர்தலை விட 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அதிக வாக்குகள் கிடைத்துள்ளன. அனைத்து பகுதிகளிலும் வாக்குகள் கூடியிருக்கின்றன. ஆனால் பிரையன்ட் நகர் மற்றும் சண்முகாபுரம் பகுதி செயலாளர்கள் சரிவர செயல்படவில்லை என்பதை அவர்கள் கொடுத்திருக்கும் மினிட் புத்தகமே காட்டுகிறது. திருச்செந்தூர் மற்றும் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை வாக்குகள் கூடியிருக்கின்றன. நிர்வாகிகளின் செயல்பாடும் சிறப்பாக இருக்கிறது. 2019இல் நடந்த ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். 2021 தேர்தலில் அந்த வித்தியாசம் 7,000ஆக குறைந்துள்ளது. ஒட்டப்பிடாரம் மேற்கு மற்றும் வடக்கு ஒன்றியங்களில் வாக்குகள் குறைந்தது அதற்கு காரணமாக தெரிகிறது. அந்த ஒன்றிய செயலாளர்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிகள் திமுக கூட்டணியின் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். இது மோசமான செயல்பாடு. அடுத்த தேர்தலில் இந்த தொகுதியை நாம் வென்றாக வேண்டும். அனைத்து பகுதிகளிலும் வாக்குகள் குறைந்து இருந்தாலும் கோவில்பட்டி நகர செயலாளர், கழுகுமலை மற்றும் கயத்தாறு மேற்கு ஒன்றிய செயலாளர்கள் கட்சி நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். அந்த 3 பேரையும் பார்க்க விரும்புகிறேன் என்றார் முதலமைச்சர். அதன்படி கோவில்பட்டி கருணாநிதி, கழுகுமலை சுப்பிரமணியன், கயத்தாறு மேற்கு சின்னபாண்டியன் ஆகியோர் எழுந்து நின்றனர். அவர்களுக்கு வாழ்த்து சொன்ன முதலமைச்சர் இவர்களைப் போல அனைவரும் செயல்பட வேண்டும் என்றார். தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் போட்டியிட்டார். அந்த தொகுதியில் ஸ்ரீவைகுண்டம் ஒன்றியத்தில் நமக்கு ஓட்டுகள் குறைந்துள்ளன. அதற்கான காரணத்தை கண்டறிந்து தவறுகளை சரி செய்ய வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளை பார்க்கும்போது 9 ஒன்றிய செயலாளர்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை. அவர்கள் பெயரை நான் சொல்லப் போவதில்லை. நீங்களே உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும். மாவட்ட, நகர, ஒன்றிய செயலாளர்களின் பங்கு இதில் மிகவும் முக்கியமாகும். கட்சியின் முக்கிய பொறுப்புகளே மாவட்ட, ஒன்றிய, நகர செயலாளர் பதவிகள்தான். மற்ற அமைப்புகளின் நிர்வாகிகள் அவர்களுக்கு துணையாக நின்று உழைக்க வேண்டும். உழைக்க தயாராக இல்லாதவர்கள் கட்சி பொறுப்புகளை மறந்து விடுங்கள். இந்த விஷயத்தில் நான் இனி ஸ்ட்ரிக்டாக இருக்கப் போகிறேன் என்று பேசினார். முதலமைச்சர் பேசி சென்ற பிறகு யார் அந்த 9 ஒன்றிய செயலாளர்கள் என்கிற விவாதம் கட்சியினர் மத்தியில் களை கட்ட தொடங்கிவிட்டது. பிடிக்காத நிர்வாகிகளின் பெயர்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு அசிங்கப்படுத்தும் வேலையும் நடந்து வருகிறது. அதே நேரம் இனி மினிட் புத்தகத்தை மட்டும் சரியாக கையாண்டால் போதும், தலைவரிடம் பெயர் வாங்கி விடலாம் என்ற பேச்சும் நிர்வாகிகள் மத்தியில் வைரலாகிவிட்டது என்றார்கள். இதற்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? தூத்துக்குடி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர்களான அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் ஆகியோரிடம் கேட்டோம். நடந்தது உள்ளரங்க கூட்டம். அது பற்றி வெளியே பேசுவது தவறு என்று பதிலை சொன்னார்கள்.